சிவபெருமான் தான் புண்ணியத்தின் மொத்த ஹோல்சேல் டீலர். அவர் தான். நீங்கள் புண்ணியம் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களை அறியாமல் சிவபெருமான்கிட்ட வந்துடுவோம். இப்போ நம்ம கேட்கலாம் நம்மளை பார்த்து, நான் எப்படி இந்த சாமிகிட்ட வந்தேனே தெரியலிங்க, ஆனால் வந்துட்டேன். அப்போ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், அதனால் வந்துட்டோம். இவ்வளோதான், வேற ஒன்று. அதான் என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே. சும்மா சொல்லிட்டு போனாரா திருஞான சம்பந்தர்? சும்மா உபச்சாரமா, சும்மா பேருக்கு தானுங்க, அப்படிலாம் இல்லை. அப்படி சும்மா பாடிட்டு போவோமே, அப்படி பாடிட்டு போனாரா என்ன? இல்லை, சிவஞானத்தை அமுதமாக உண்டவர். அவருடைய வாக்கு சத்திய வார்த்தை, பொய்யில்லாத வார்த்தை. எனவே நாம் புண்ணியம் செய்திருக்கிறோம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்டால், இந்த பிறப்பில் நான் சிவபெருமானை வணங்குகிறேன் என்பதுதான் நான் செஞ்ச புண்ணியத்தின் அடையாளம். என்கிட்ட இருக்குது. அது புண்ணியம் காரணம். அந்த புண்ணியத்தினுடைய காரணத்தினால வெளிப்படுகிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரியம் சிவனடியாராக இருப்பது. நாம் அந்த வகையில் பார்த்தோம்னா ஏதோ செய்திருக்கோம். என்ன செஞ்சேன்னு தெரியல, எப்போ செஞ்சோன்னு தெரியல, ஆனால் செய்திருக்கோம். செஞ்சங்காட்டித்தான் தண்ணீர் எனக்கு அருளி தன் கருணை வெள்ளத்து அந்த பெருமான் நம்ம என்ன பண்ணிக்காரு, இந்த திருநீற்றை நம்ம கையில் கொடுத்து நமக்கும் பூச வச்சு அவனுடைய உருத்திராக்கத்தை நமக்கு அணிவித்து நமச்சிவாய அப்படின்னு சொல்ல வச்சிருக்கிறான். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாருங்க, சொல்லாத கூட்டத்தில் கொண்டு சேர்த்திருப்பார்.